விசிக, மதிமுக, நாம் தமிழர் கட்சிகளுக்கு கேட்டிருந்த சின்னங்களை ஒதுக்காத தேர்தல் ஆணையம் அதே வேளையில் தமாகவுக்கும் அமமுகவுக்கும் தங்கள் கேட்ட சின்னத்தை ஒதுக்கியிருப்பதால் சர்ச்சை எழுந்திருக்கும் நிலையில் என்ன நடைபெறுகிறது என்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் வேறுபட்ட சின்னத்தை ஒதுக்கியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் விசிக, மதிமுக, நாம் தமிழர் கட்சி கேட்டிருந்த சின்னங்களை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக மேலும் விளக்குவதற்காக செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த மக்களவை தேர்தலில் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் சின்னம் தொடர்பான பல்வேறு கேள்விகளும் சர்ச்சைகளும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக முதலில் நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த 5 தேர்தல்களில் போட்டியிட்ட கரும்பு விவசாயி சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை. குறிப்பாக அதற்கு தேர்தல் ஆணையத்துடைய பதிலாக என்ன இருந்ததுன்னா, அவர்கள் முன்கூட்டி வரவில்லை. கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சி ஏற்கனவே அந்த சின்னத்தை கேட்டு விண்ணப்பித்திருந்ததால் அந்த கட்சிக்கு அந்த சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என இந்திய தேர்தல் ஆணையம் அந்த பதிலை குறிப்பிட்டிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக விசிக பானை சின்னம் கேட்டு விண்ணப்பித்திருந்த நிலையில் விசிகாவிற்கும் பானை சின்னம் கொடுக்க முடியாது எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று மாலை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக விசிகாவுடைய கோரிக்கை என்னவென்றால், கடந்த 2 தேர்தல்களில் பானை சின்னம் மூலமாக தான் தேர்தலில் போட்டிட்டோம். குறிப்பாக 2019ஆம் ஆண்டு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாகவும், நடந்து முடிந்த 21 சட்டமன்ற தேர்தலிலும் 5 தொகுதிகளில் போட்டிட்டு 4 தொகுதிகளில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். அந்த அடிப்படையில் பானை சின்னத்தை இந்த தேர்தலில் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதோடு அண்டை மாநிலமான கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் 20 தொகுதியில் போட்டியிடுறோம். எனவே அதனால பானை சின்னத்தை ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த சின்னமும் கொடுக்க முடியாது. அதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட காரணம் என்னன்னா, 1% மேலே வாக்குப்பதிவு பெற்றிருக்கணும். அதே வேளையில் விசிக தங்களுடைய தேர்தல் செலவினங்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை இப்படிங்கிற காரணத்தை மேற்கோள் காட்டி பானை சின்னம் இந்த முறை ஒதுக்கீடு செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில் விசிக தரப்பிலிருந்து இன்றைக்கு பானை சின்னத்தை கேட்டு மீண்டும் மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க. 30ஆம் தேதிக்குள் அனைத்து கட்சிகளுக்கும், சுயேட்சை வேட்பாளர்களுக்கும், அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கும் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். அதே வேளையில் மதிமுக பம்பரம் சின்னம் கேட்டு விண்ணப்பித்திருந்தாங்க. ஆனால் 2 மக்களவை தொகுதிக்கு மேலே போட்டியிட்டால் மட்டுமே பம்பரம் சின்னம் ஒதுக்கீடு செய்ய முடியும். ஆனால் மதிமுக ஒரு தொகுதியில் மட்டும்தான், திருச்சியில் போட்டியிடுவதால் அந்த கட்சிக்கு அப்படி அந்த சிம்பிளை ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் அதர் ஹேண்ட் பார்த்தோம் அப்படின்னா, தேர்தலில் போட்டியிடாத கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் கட்சிக்கு டார்ச் லைட் சிம்பிள் ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 3 மக்களவை தொகுதியில் போட்டிடுறாங்க, அவங்களுக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே போல் அமமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கியிருக்கிறாங்க. 2 தொகுதியில் அவங்க போட்டிடுறாங்க, அவங்களுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி தனி சின்னத்தில் போட்டிடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தலில் கடந்த 2011ஆம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொலைக்காட்சி பெட்டியை கேட்டிருந்தாங்க. அதையும் தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுத்த காரணத்தினால் புதிய தமிழகம் கட்சி இந்த முறை தென்காசி மக்களவை தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுது. அப்போது தேர்தல் ஆணையம் ஒரு கட்சிக்கு வேறொரு மாதிரியான சட்ட விதிகளையும், ஒரு கட்சியினருக்கு வேறு சட்ட விதிகளையும் கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வியை குற்றச்சாட்டாக எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கிறாங்க. அந்த வகையில் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியே அவங்களுடைய பதிலை கொடுத்துருக்காங்க. எந்த காரணத்தினால உங்களுக்கு இந்த சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு சின்னத்தை, அந்த காரணத்தை தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க.